ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல சுகரை குறைக்கும் டாப் 10 காலை உணவுகள் என்னென்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். சர்க்கரை அளவை குறைக்கவும் நீண்ட நேரம் நிலையாக வைத்திருக்கவும் உதவும் காலை உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலை உணவுகள் எல்லாமே குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ், அதிக புரதம், அதிக நார்ச்சத்து நிறைந்தவையா இருக்கும். எல்லாராலும் ஈஸியா எளிதில் வாங்கக்கூடிய பொருளாகவும் இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டுல காலை உணவா ஈஸியா எளிதா செஞ்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் முட்டை தான். முட்டைய நீங்க பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆம்லெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அது கூட தக்காளி, வெங்காயம், கேப்சிகம், கீரை இதெல்லாம் சேர்த்து நீங்க செஞ்சு சாப்பிடும் போது உங்களோட சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நமக்கு பசி எடுக்காது. இதனால நம்மளோட சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். ரெண்டாவது உணவு ராகி, கேழ்வரகு தான். கேழ்வரகுல நீங்க இட்லி செஞ்சு சாப்பிடலாம், தோசை பண்ணி சாப்பிடலாம், கஞ்சி வச்சு சாப்பிடலாம், களி பண்ணி சாப்பிடலாம், புட்டு செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க இப்ப ராகியை பயன்படுத்தி செஞ்சு சாப்பிடும் போது, காலை உணவா நீங்க எடுத்துக்கும் போது உங்களோட சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. சர்க்கரை அளவு கண்ட்ரோலா இருக்கும். இது கூட நீங்க கொஞ்சமா முருங்கைக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் செஞ்சு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும். மூணாவது உணவு ஓட்ஸ் தான். நீங்க ஓட்ஸ்ல உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். ஓட்ஸ் நீங்க கஞ்சி, வெறுமனே தண்ணி ஊத்தி கஞ்சி மாதிரி செஞ்சு உப்பு சேர்த்து சாப்பிடலாம். அது கூட நீங்க தயிர் சேர்த்தும் சாப்பிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு பால் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஆனா பால் சேர்க்கும் போது சீனி சேர்க்க வேண்டாம். நீங்க வெறுமனே இந்த ஓட்ஸை கஞ்சியா வச்சு குடிக்கும் போது நம்மளோட சுகர் லெவல் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். காலை உணவுக்கு பெஸ்ட் உணவுனா நம்ம ஓட்ஸை கூட சொல்லலாம். நான்காவது முளைக்கட்டிய பாசி பயிர் தான். முளைக்கட்டிய பாசி பயிர் கூட நம்ம வெள்ளரிக்காய் வெட்டி, தக்காளி, எலுமிச்சம்பழம் கொஞ்சமா புளிஞ்சு விட்டு, பெப்பர் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதனால நமக்கு கிடைக்கிறது அதிகப்படியான புரதம் நம்ம பச்சை பயிர்ல இருக்கு. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம காலையில எடுத்துக்கும் போது அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஒரு நல்ல உணவை எடுத்துக்கிட்டோங்கிற திருப்தி இருக்கும். சுகர் லெவலும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கும். ஐந்தாவது கம்பு அல்லது சிறுதானிய தோசை இல்லைன்னா இட்லி நம்ம சாப்பிடலாம். கம்பு, திணை, வரகு இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சு அதுல செய்யக்கூடிய இட்லி, தோசையை நம்ம சாப்பிடும் போது நம்ம சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். இதை நீங்க சட்னி சேர்த்து கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆறாவது அவகாடோ டோஸ்ட் தான். நீங்க பிரவுன் பிரெட்ல அவகாடோவை நல்லா மசிச்சு அதை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுல முட்டை இல்லைன்னா பன்னீர் வச்சு காலையில நீங்க அவகாடோ டோஸ்ட் எடுத்துக்கலாம். இதனாலையும் நம்மளுக்கு சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். ஏழாவது கடலை பருப்பு வாங்கிட்டு நீங்களே சொந்தமா மிஷின்ல கொடுத்து அரைச்சு கடலை மாவு ரெடி பண்ணிக்கங்க. இது கூட நீங்க காய்கறி இருக்கு இல்லையா, தக்காளி, வெங்காயம், கீரை, என்னென்னலாம் உங்களுக்கு கேப்சிகம் இதெல்லாம் அந்த மாவுல மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு இதை நீங்க தோசையா சுட்டு சாப்பிடலாம். இதுல புரதம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதோட நம்ம இந்த காய்கறியும் சேர்த்து காலை உணவா எடுத்துக்கும் போது நம்மளோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். எட்டாவது கிரீக் யோகர்ட், அதாவது பிளெயின் தயிர் தான். சர்க்கரை சேர்க்காத தயிர். இந்த தயிர்ல நீங்க பெர்ரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஆப்பிளை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு நீங்க காலை உணவா அது கூட நட்ஸ் இருக்கு இல்லையா, பாதாம், அந்த சியா சீட்ஸ், அதே மாதிரி பம்கின் சீடு, இந்த மாதிரி ஒரு 5 வகை சீட்ஸ் நீங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்க காலை உணவா எடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 9வது பன்னீர் தான். பன்னீர்ல அதிகப்படியான புரோட்டீன் இருக்கு. நீங்க பன்னீர், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாமே நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி நீங்க ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் காலை உணவுன்னு கூட சொல்லலாம். நம்பர் 10 நம்ம முட்டையும் கீரையும், ஸ்பினச் கீரையும் சேர்த்து ஆம்லெட் மாதிரி ஒரு சாப்பிடணும். அது கூட ஒரு கைப்பிடி அளவு பாதாம், வால்நட் ஒரு கைப்பிடி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதனால நமக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காது.
நம்மளோட சுகர் லெவலும் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஸ்பைக் ஆகாது. இப்ப நான் சொன்ன இந்த 10 உணவுகளுமே வந்து நீங்க எளிதில் நம்ம வீட்டில் நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் தான். இதை வந்து நீங்க டெய்லியும் காலை உணவா தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே வந்து சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாம நிலையா வச்சிருக்கும். சுகர் பேஷண்ட் வந்து இந்த உணவுகளை வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆகாம பாத்துக்க முடியும். கடைசியா ஒரு முக்கியமான டிப்ஸும் சொல்லிடுறேன். நம்ம வந்து சர்க்கரை, சுகர் பேஷண்ட் வந்து சர்க்கரை, தேன், ஜாம் இதெல்லாம் சேர்த்துக்கவே கூடாது. கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ஸ்பைக் ஆயிரும். அதே மாதிரி எப்பொழுதுமே காய்கறிகள் வந்து அதிகமா எடுத்துக்கணும். உணவுல சாதத்தை விட காய்கறியோட அளவுகள் வந்து அதிகமா இருக்கணும். அதே மாதிரி சாப்பாடை அதிகமா சாப்பிடக்கூடாது. ஒரே நேரத்துல மூக்கு முட்டை சாப்பிடக்கூடாது. நம்ம வயல்ல வந்து எப்பொழுதுமே கால் பகுதி வந்து எம்டியா இருக்கிற மாதிரி சாப்பிட கத்துக்கோங்க. இதுதான் வந்து சுகர் பேஷண்ட் எப்பொழுதுமே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இதை மட்டும் நம்ம சொன்ன இந்த 10 உணவுகளோட நான் சொன்ன இந்த விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். நான் சொன்ன இந்த 10 உணவுகளையுமே நீங்க மாத்தி மாத்தி டெய்லியும் வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது நாளடைவுல உங்களுக்கு உங்களோட சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இது கூட நீங்க காலையில வந்து வெறும் வயிற்றுல இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணீர் வந்து குடிக்கலாம். அதே மாதிரி கொய்யா இலை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 இலையை கழுவி சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நீங்க இந்த தண்ணியும் குடிக்கலாம். அதே மாதிரி துவர்ப்பு சுவை உடைய உணவுகளை உங்களோட காலை உணவுல சேர்த்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுவுமே நம்மளோட சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். காலையில எழுந்ததுமே வந்து டீ, காஃபி குடிக்காதீங்க. அதே மாதிரி காலையில எழுந்தோன்னே ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து வார்ம் வாட்டராவோ இல்ல பச்சை தண்ணியாவோ குடிங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 an hour கண்டிப்பா நீங்க வாக் பண்ணுங்க. இல்லைன்னா வீட்லயே வந்து சிம்பிள் யோகா பண்ணுங்க. ஒரு 5 minutes வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா ஒரு சுகர் பேஷண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். சுகரை பத்தி பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை. சுகர் வந்து ஒரு நோய் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாலே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். கடைசியா ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, நீங்க ஒரு சுகர் பேஷண்டா இருந்து நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா உங்களோட நீங்க டாக்டர் நீங்க ரெகுலரா பாப்பீங்க இல்லையா, அவங்ககிட்டயுமே இந்த உணவெல்லாம் நான் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஒரு டைம் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வெந்தய தண்ணீர் குடிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்க டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. நம்மளா வந்து வீட்லயே ஏதாச்சும் செய்யக்கூடாது. ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையுமே நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வேற நல்ல வீடியோல பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.